இந்த வாரம் நாங்கள் 3 இன்ட்ரெஸ்டிங்கான வெபினாரை கண்டக்ட் பண்ணுறோம். மொதல் வெபினார் பார்த்தீங்கன்னா வெல்த் கிரியேஷன் சீக்ரெட்ஸ் யுவர் பேங்க் இஸ்ன்ட் டெல்லிங் யூ. இது பார்த்தீங்கன்னா எங்களோட மல்டி அசெட் பிஎம்எஸ் ப்ராடக்டான நியோ பற்றியான டிஸ்கஷன். செகண்ட் வெபினார் பார்த்தீங்கன்னா ஸ்டில் நாட் சீங் ரிட்டர்ன்ஸ் த ரியல் ப்ராப்ளம் இஸ் இன் த மார்க்கெட். இந்த வெபினாரில் பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் வாலட்டிலிட்டியை எப்படி நம்ம டீல் பண்ணலாம் அதை பற்றியான டிஸ்கஷனை நாங்கள் நடத்தோம். தேர்ட் வெபினார் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் கம்ஃபர்ட் வர்சஸ் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபார் growth. வேர் ஷுட் யூ இன்வெஸ்ட் இன் யுவர் 2026 அண்ட் 2027. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் லார்ஜ் கேப் மற்றும் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் பற்றின டிஸ்கஷனை பண்ணோம். இந்த வெபினாரை நீங்கள் ஜாயின் பண்ணா டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பயோல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கோடீஸ்வரி அப்படின்னு தனியா ஒரு ப்ரோக்ராமை நம்ம ஏன் ஆரம்பிச்சோம்? ஒரு பக்கம் M2W இருக்கு, இந்த பக்கம் எதுக்கு தனியா கோடீஸ்வரி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சோம்? இந்த கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. முதல்ல, பெண்கள் முதலீடு செய்வது என்பது சில குறிக்கோள்களுக்காக, அவை பல நேரங்கள்ல உரிய நேரத்தில் நிறைவேற வேண்டியவை. உதாரணத்துக்கு, மேரேஜுக்கு ஒருத்தங்க வேலைக்கு சேர்ந்த உடனே சேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா 5-6 ஆண்டுகள்ல அந்த பணம் வளர்ந்து அந்த தேவைக்கு பயன்பெற வேண்டும். அப்போ 5-6 ஆண்டுகள்ல ஒருத்தர் முதலீடு செஞ்சு அந்த முதலீட்டுல பணத்தை வளர்த்து முடிஞ்சா அந்த பணத்தை 2 மடங்கு ஆக்கி அந்த பணத்தை வெளியே எடுத்து செலவும் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இப்ப அந்த பணம் வளரவே இல்ல முதலீட்டுல தவறுகள் நடந்துருச்சு, லாஸ் ஆயிருச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலை அவங்களால நிச்சயமா எதிர்கொள்ளவே முடியாது. சோ அந்த மாதிரி நடக்க வேண்டிய முதலீடு என்பது டைம் பவுண்ட். அப்ப டைம் பவுண்ட் கோல்ஸுக்கு ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த முதலீடு தனித்துவமாக இருக்க வேண்டும். அந்த முதலீட்டுல நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க் வேற மாதிரி இருக்கணும். இது முதல் காரணம். ரெண்டாவது, பெண்களுக்கு முதலீட்டில் ஆண்கள் ஆலோசனை வழங்கும் போது அவர்களுடைய தேவைகளை சரியாக புரிந்து கொண்டு அவர்களுடைய மைண்ட் செட்டையும் அவங்களுடைய கன்சர்ன்ஸையும் அவங்களுடைய நீட்ஸையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆலோசனை வழங்கப்படுகிறதா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, பொதுவாக அது நடக்க வேண்டிய முறையில் நடப்பதில்லை. அந்த இடத்துல அந்த ஆணினுடைய மனநிலை தான் இந்த பெண்ணினுடைய முதலீட்டுல பிரதிபலிக்குது. அவங்களுடைய ஆஸ்பிரேஷன் அந்த அளவுக்கு எடுக்க மாட்டேங்குது. உதாரணத்துக்கு, அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, ஒரு கன்சர்ன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, அதெல்லாம் பரவாயில்ல பண்ணிடுங்க அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டு போயிடுற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கு. அந்த கான்வர்சேஷன் நடக்க வேண்டிய விதத்தில் நடப்பதில்லை. மாறாக ஒரு பெண் ஆலோசகர் இன்னொரு பெண் ஆலோசகருக்கு அந்த ஆலோசனை வழங்கும் போது அவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் வேற, எம்பத்தி வேற, அதே போல அவங்களுக்குள்ள வளரக்கூடிய நம்பிக்கையும் வேற. இதெல்லாம் ஒரு பெண்ணுடைய இன்வெஸ்டிங்ல அவங்க வேலைக்கு போக நாள்லயே கிடைச்சதுனாக்கா நிச்சயமா அவங்க திருமணத்துக்கு தேவையான பணத்தை அவங்களே கிரியேட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்ல, அதுக்குள்ள அவங்களுக்கு நல்ல பைனான்சியல் ஹேபிட்ஸ் ஃபார்ம் ஆயிரும். ஒரு 4-5 ஆண்டுகள்ல வேலை செய்ய ஆரம்பிச்ச நாள்ல இருந்து ஒரு பெண்ணால் நல்ல நிதி சார்ந்த பழக்க வழக்கங்களை உருவாக்கி கொள்ள முடியும். அப்போ அந்த 4-5 ஆண்டுகள்ல அவங்க தேவையில்லாத தனியார் சீட்டு, அதாவது சட்டத்திற்கு வெளியே நடக்கின்ற சீட்டு, அதுல பணம் போடுறது, அப்புறம் உறவுக்காரங்களுக்கு கடன் கொடுக்கறது, ஃப்ரெண்ட்ஸுக்கு கடன் கொடுக்கறது, அப்புறம் வட்டிக்கு பணத்தை விடுறது, அப்புறம் எக்ஸஸா ஆபரணத்துல மட்டும் முதலீடு செய்வது, இந்த மாதிரி சில தவறுகளை அவங்க தவிர்த்துருவாங்க. அப்போ அவங்க சம்பாதிக்கிற பணத்துல ஒரு டிசிப்ளினோட பணத்தை சேமிக்கிறது, அந்த பணத்தை சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்றது, நஷ்டம் வராம பாத்துக்கிறது, அந்த பணத்தை ஒரு ரீசனபிள் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல வளர்ப்பது, ஒவ்வொரு இலக்கா கடந்து போய் அவங்களுக்கு தேவையான பணத்தை உருவாக்கி கொள்வது, கோல் பேஸ்டா இன்வெஸ்ட் பண்றது, இது எல்லாம் அவங்க லைஃபுக்குள்ள ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்லயே வந்துடணும். அப்ப என்ன நடக்குதுனாக்கா, ஃபர்ஸ்ட் அந்த திருமணம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய செலவு சார்ந்த நிகழ்வுல தன்னிறைவை அடைகிறார். ஃபர்ஸ்ட் அதுவே அவங்க கான்பிடன்ஸை நிறையவே ஏற்றிடுது. ரெண்டாவது,
இந்த கான்பிடன்ஸ் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அவங்கள தயார்படுத்துது. ஃபர்ஸ்ட் ஃபைனான்சியலி இண்டிபெண்டன்ட் இன் திங்கிங் இருப்பாங்க. என்னுடைய வருமானம் இவ்வளவு, நான் இவ்வளவு சேமிக்கணும், இதை இங்க இன்வெஸ்ட் பண்ண போறேன், எனக்கு அடுத்த கோல் இது, நான் மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு அடுத்தது ஒரு வீடு வாங்கணும், அதுக்கு நான் இவ்வளவு பணம் சேவ் பண்ண போறேன், நாளைக்கு ஃபேமிலி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது, குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு படிப்புக்கு இவ்வளவு பணம் தேவைப்படும், அதுக்கு நான் இவ்வளவு பணத்தை மாசம் மாசம் இப்போல இருந்து ஒதுக்க போறேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, லைஃப்ல வரக்கூடிய ஒவ்வொரு மைல்கல் இருக்கு பாருங்க, அதுக்கு அவங்க முன்னமே ப்ரிப்பேர் ஆயிடுறாங்க. அவங்கள தனியா லைஃப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபைனான்சியல் கோலுக்கும், ஒவ்வொரு மைல்ஸ்டோன் வாழ்க்கையின் மைல்கல்க்கும் தயார்படுத்துவதுதான் இந்த கோடீஸ்வரி புரோகிராமினுடைய நோக்கம். இந்த ப்ராசஸ் அவங்களால 1 கோடி ரூபாய் என்ற இலக்கை எட்டுவதற்கான மைண்ட் செட்டை நம்ம உருவாக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது நடந்துருது. அண்ட் கோடீஸ்வரி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்ம அவங்கள ஒரு ஃபோக்கஸ்ல எல்லா நேரத்திலையும் வச்சிருக்கோம். இதுதான் நம்ம கோடீஸ்வரின்ற தனித்துவமான ஒரு ப்ரோக்ராமை உருவாக்குவதற்கான நோக்கம். இந்த ப்ரோக்ராம்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விமன் சென்ட்ரிக் கண்டென்ட், விமன் ஒன்லி அட்வைசர்ஸ், விமன் சென்ட்ரிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ், ரெகுலர் கண்டென்ட் டிசமினேஷன், கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அண்ட் என்ன சந்தேகங்கள் வந்தாலும் அதற்கு விடைகளை தேடக்கூடிய ஒரு கல்ச்சர், இது எல்லாத்தையும் ஒரு ஈகோசிஸ்டம் மாதிரி உருவாக்குறது தான் கோடீஸ்வரி நோக்கம். நிச்சயமாக கோடீஸ்வரி M2W இருந்து வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அது வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அந்த அனுபவம் பெண்களுக்கென்று சிறப்பான ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். சோ இதெல்லாம் பண்ணும்போது பெண்கள் இன்வெஸ்டிங்ல அச்சீவ் பண்ணக்கூடியது உயரும். அவங்க கெப்பாசிட்டியும் க்ரோ ஆகும், அவங்க அச்சீவ்மெண்ட்டும் க்ரோ ஆகும், அவங்களுடைய வெற்றியும் தனித்து நிற்கும். இதுதான் என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை. எங்க டீமும் இதை ஃபுல்லா பிலீவ் பண்றோம். அதனாலதான் இந்த ப்ரோக்ராமை நம்ம தனியா உருவாக்கி இருக்கோம். சோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அண்ட் இதுக்கு தனியா ஒரு காஸ்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவ்வளவு விஷயத்தையும் நம்ம கொண்டு சேர்க்கும் போது இது எல்லாமே எங்களோடு பயணிப்பதன் மூலமாகவே உங்களுக்கு கிடைக்க போகிறது. சோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேஷன்ஷிப்பே இவ்வளவு விஷயத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ அடிஷன் முதலீட்டிலும் சரி வாழ்க்கையிலும் சரி தனித்து நிற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். நிச்சயமா அந்த விருப்பம் நிறைவேற நாம் எல்லோரும் இணைந்து பாடுபடுவோம், பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.